நமக்கு இந்த பெருக்கிறதுக்குள்ள இடுப்பு வலி வேற வந்து போயிடுது. சீக்கிரமா கார்த்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மருமகளை கொண்டு வரணும். இதுலேருந்து கொஞ்சம் நாமளும் ரெஸ்ட் எடுக்கணும். மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் உடம்பு கூடுதலாக இருக்குது. அதனால் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பூமாரி இருக்கிற வரைக்கும் கூட மாட எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறான். பூமாரிக்கு இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க போகிறேன். அடுத்து நான் எல்லா வேலையும் செய்யணும்னா எப்பா என்னால் முடியாதுடாப்பா. பூமாரிக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு கையோட கையை ஒன்னே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சாசு சாசு என்ன வீட்டெல்லாம் பெருக்கின்னு இருக்கிறியா? அடடே மதனி, வா மதனி வா வா. என்ன மதனி கையில தட்டும் பழமும் ஆப்பிளுமா இருக்குது? என்ன சாசு நீ உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தான் கேட்ப. நீ பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறோம். நீ இங்கே இருந்தாலும் எங்கள் கூட இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் எதிர்த்து வீட்டில் இருந்தாலும் சரி, முறையாக பத்திரிக்கை வைக்கிறன்றது வச்சு தான் ஆகணும். சரியா? எங்கே உன் வீட்டுக்கார எங்கே கூப்பிடு. மாமா மாமா இங்கே கொஞ்சம் வாங்கலே. மதனி பத்திரிக்கை வைக்க வந்திருக்கா, வாங்க. வணக்கம், வாங்க வாங்க. சரசு இந்தா சரசு, 2 பேரும் பத்திரிக்கையை வாங்கிக்கிங்க. முத உங்களுக்கு தான் வைக்கிறோம். ஏன்னா நீங்க தான் கூட இருக்கிறது, எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கூட இருந்து இருக்கிறது நீங்க தான். அதனால தான் உங்களுக்கு முத பத்திரிக்கை இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் அவசியம் என் பையன் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரியா? போதும் மதனியா, ரொம்ப தான் பண்ணுவோம். நீ நாங்க வராமலையா கல்யாணம் நடந்துற போது நாங்க அவசியம் வந்துருவோம். அதுக்குள்ள சரசு இருந்தாலும் ஒரு முறை சொல்லிதான் ஆகணும். நாளை பின்ன கல்யாணத்துக்கு வானு ஒரு வார்த்தை கூப்பிடல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாரு, எத்தனையோ பேரு இந்த வார்த்தையை சொல்றாங்க, வானு ஒரு வார்த்தை கூப்பிடல அப்படின்னு. அதனாலதான் வானு ஒரு வார்த்தை கூப்பிடுறோம் சரசு. அதனால 2 பேரும் அவசியம் வாங்க. என்ன நீங்க 2 பேரும், நீங்க 2 பேர்ல உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் வாங்க. ஆமாத்தா, அவசியம் வந்துருங்க. உங்க பொண்ணு பூமாரி கட்டிக்கலன்ற கோவத்துல என் கல்யாணத்துக்கு வராம போயிடாதீங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும். அத்தை வாங்க. வரோம் மாப்பிள, அது எப்படி வராம போயிடும்? வரோம். சரி சரசு, நீ உன் வேலையை பாரு, நான் அப்புறமா வரேன். நானு சமந்தியம்மா அடடே சம்மந்தியம்மா, வாங்க சம்மந்தி. என்ன புடவை எடுத்ததோட ஆளே காணாம போயிட்டீங்க. ஒரு போன் இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை இல்ல. என்ன கல்யாணம் 21ஆம் தேதின்றது ஞாபகம் இருக்கா இல்லையா சம்மந்தி உங்களுக்கு? இரு புஷ்பா, என்ன வந்தானே படப்படப்படம் பொரியிற. வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க சொல்லுன்னு பார்த்தா நீவான படப்படப்படம் பொரிஞ்சு தள்ளுற. அதுக்கு இல்ல சம்மந்தி, கல்யாணம் நெருங்கி வருது, ஒரு வேலை எதுவுமே பார்க்காம அப்படியே கிடக்குது. அதுக்காக ஒரு பதட்டம் தான், வேற என்ன சம்மந்தி? அதான் வந்துட்டல, இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டல. நாங்க எதுவும் போன் பண்ணாலும் பேசலாலும் வேலை மட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன இந்த பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொண்டு வரட்டும். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் அடுத்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். அது சரி சம்மந்தி, நல்லா தான் பேசுறீங்க. சரி உட்காருங்க 2 பேரும். நானே அடுப்பங்கரையில கொஞ்சம் வேலையா இருந்தா அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வரேன் நானு. சம்மந்தி அம்மா வந்திருக்கிறாங்களா? வாங்க. என்னங்க நீங்க பேசிட்டே இருங்க, நான் அதை போயிட்டு அடுப்பு நிறுத்திட்டு வரேன் நானு. என்ன சம்மந்தி அப்புறம் நின்றுட்டு உட்காருங்க. இருக்கட்டும் சம்மந்தி, ஒண்ணுமில்ல, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம், அதை உங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தா வாங்கிக்கோங்க. நான் கூட நீங்க கல்யாண தேதியா மறந்துட்டீங்க போலன்னு நினைச்சேன் சம்மந்தி. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. அதெல்லாம் எப்படி சம்மந்தி மறக்க முடியும்? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, வேலையும் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க சைட்ல பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருங்க, எங்க பக்கம் நடக்க வேண்டிய வேலையை நாங்க பார்த்துட்டே இருப்போம். ஏன் சம்மந்தி உங்க சைட்ல எல்லாம் இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுல விசேஷம் நடக்கும் போது சம்மந்தம் பண்ணவங்களை கூப்பிடுற பழக்க வழக்கெல்லாம் இல்லையா? என்ன சொல்றீங்க சம்மந்தி? என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணுமில்ல, உங்க நாத்தனார் பொண்ணு பூமாரிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துதாமே, ஏன் எங்களை ஒரு வாரத்தை கூட கூப்பிடவே இல்லை நீங்க? அதுவா சம்மந்தி, அது வந்து நெல்ல மாட்டிக்கிச்சு அத்தை. நம்மள என்னென்ன கேள்வி கேக்குது மடக்கி. இப்ப இதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கல்ல. எங்க வீட்டு ஆளுங்க கேள்வி கேட்டா இவங்க பெரிய அப்படியே மகாராணி மாதிரி பதில் சொல்லுவாங்க. இப்ப இவங்க முன்னாடி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி பதில் சொல்றாங்க பாரு. அதான் ஆண்டவன் மேல இருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறான், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு. செம்ம
சம்மந்தி அது வந்து இந்த நிச்சயதார்த்தம் முன்கூட்டியே முடிவு பண்ணி நடந்ததுன்னா நான் உங்களெல்லாம் கூட்டுன்னு இருப்பேன் நானே. இது திடீர்னு நடந்துருச்சு சம்மந்தி. முத நாள் தான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து இந்த மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, ஏன் அந்த நிச்சயதார்த்தத்துக்கான வேலையில இருந்தோமா உங்களை கூப்பிட மறந்துட்டோம். ஏன் சம்மந்தி இதெல்லாம் ஒரு பதிலா? மறந்துட்டீங்கன்னா எப்படி சம்மந்தி இது? இப்பதான் எங்க கிட்ட சம்மந்தம் பண்ணீங்க, அதுக்குள்ள இன்னொரு சம்மந்தம் வருதுன்னும் போது எங்களை கூப்பிட எப்படி மறந்துட்டீங்க நீங்க? இதெல்லாம் சரியா இல்லை சம்மந்தி, பாத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்ல கேள்வி கேட்கிறாரு இந்த ஆளு. இந்த மாதிரி ஆளுதான் அத்தைக்கு சரியான ஆளு. சரிங்க சம்மந்தி, தப்பு தான், உங்களை கூட்டு இருக்கணும். என்ன பண்றது, இதே ஒரு வேலையில மறந்தாச்சு. சரி, அதுக்காக எங்களை மன்னிச்சுக்குங்க சம்மந்தி கூப்பிடாததுக்கு. நீங்க மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகலாம் நான் இந்த விஷயத்த பேசல. எங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கன்னு தான் சொல்றேன் நான். இந்த மாதிரி சம்மந்தம் பண்ணியிருக்கும் போது முறையானதை செய்யுங்க அப்படின்றேன் நான். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு வராதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஏதா இருந்தாலும் முறைப்படி பண்ணுங்க. சரிங்க சம்மந்தி, அதான் சொல்லிட்டீங்களே, நான் இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் முறையாக பண்ணுறேன் சம்மந்தி. என்ன? சரி சரி, நான் கிளம்பிட்டோமா? சம்மந்தி என்ன கிளம்பிட்டா சொல்றீங்க? இருங்க, ஒரு ரூபா சாப்பிட்டு போங்க. வந்தது வராதமா கிளம்புறீங்க. வாங்க சாப்பாடு போறவங்க சாப்பிடுங்க வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் புஷ்பா, வர வழியில தான் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வந்தோம் நானும் என் மருமகளும். அதனால அது கொஞ்சம் அதே வயிறு ஃபுல்லா இருக்குது. சரி நாங்கள் போயிட்டு வரோம் சம்மந்தியே. சரிங்க சம்மந்தி அம்மா, போயிட்டு வாங்க. அடி கூட அதான் கிளம்புறோம் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன அவங்க மூஞ்ச பார்த்துன்னு இருக்கிறேன். நடைய கட்டினா ஒரு போயிட்டு வரேங்க. போயிட்டு வா கலை, போயிட்டு வா. பாத்தியாடி புஷ்பா, நான் கேட்ட கேள்வியில பதில் சொல்ல முடியாம திணறாங்க பாரு. இப்படிதான் வச்சிருக்கணும் நாம. சரி இந்த அப்படி இதை எடுத்துட்டு போயிட்டு சாமி ரூம்ல வை. சரிங்க, கொடுங்க. எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிக்கலாமா? அம்மாடி திவ்யா, எல்லாரும் வந்தாச்சுமா, நீ பூஜைய ஆரம்பி. அண்ணி, இன்னைக்கும் 2வது நாளோட சிறப்பம்சங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிங்க அண்ணி. சரி சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள். இன்னைக்கு அம்பிகையை ராஜராஜேஸ்வரி உருவத்தில் அலங்கரிச்சு வழிபடணும். ராஜராஜேஸ்வரின்றவ யாரு? மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவள். முல்லை, துளசி, மஞ்சள் நிற கொன்றைப்பூ, சாமந்தி, நீல சம்மந்தி போன்ற பூக்களால அம்பிகையை அர்ச்சனை செய்ய வேண்டும். படைக்கிறதுக்கு நெய்வேத்தியமா புளியோதரை, எள் பாயாசம், தயிர் வடை, வேர்க்கடலை சுண்டல், எள் சாதம் போன்ற உணவுகளை செய்து படையிலிடலாம். இந்த 2வது நாள்ல கல்யாணி ராகத்துல கீர்த்தனைகளை பாடலாம். இந்த 2வது நாள்ல நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது தெரியுமா? நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். வெற்றியே அருளும் அம்பிகையாக திகழ்பவள் ராஜராஜேஸ்வரி. வேலனுக்கு வெற்றிவேல் தந்த அம்பிகை என்பதால சேவேல் சேவல் கொடியுடன் அம்பாளை அலங்கரித்து வழிபடலாம். இன்று அம்பாளை போற்றி சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா? ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இதுதான் இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம். நவராத்திரி காலத்துல மட்டும் இல்லாம பொதுவாகவே விளக்கேற்றி வைத்து வெள்ளிக்கிழமையில இதை சொல்லி வந்தா சர்வ மங்களமும் கிட்டும். சரி, ராஜராஜேஸ்வரியோட அஷ்டகத்தை பாடலாம். அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா அபர்ண உபா பார்வதி காளி ஹைமவதி லிவாத்ரி நயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயோவனா ஸ்ரீ பகரி லாம்ராஜ்ய லட்சுமி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இதுக்கான விளக்கு என்ன தெரியுமா? தாய் சாம்பவி, சந்திரமௌலி, அபலா, அபர்ணா, உமா, பார்வதி, காளி, ஹிமவானின் புதல்வி, சிவா, முக்கணனான காத்யாயினி, பைரவி, சாவித்ரி, புது புது திறமை தோற்றமுடையவர், சுபத்தை தருபவள், சாம்ராஜ்ய லட்சுமி அளிப்பவள். இவளே ஆத்ம ஸ்ரூபிணியாக பரதேவதை பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆவாள். ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி போற்றியோ. ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி போற்றியோ. சரி, பூஜை
பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்க அம்பிகை ராஜேஸ்வரி கிட்ட உங்களுடைய வேண்டுதலை கண்ணை மூடி வேண்டுங்க. சரசே, சரசே, சீக்கிரம் வா சரசே, அந்த தலைக்காணி எடுத்துக்கிட்டு வா. மாமா இந்தாங்க மாமா, நீங்க கேட்ட தலைக்காணி. சரி சரசே, சரி உட்காரு, கொஞ்ச நேரம் பேசுவோம், உட்காரு. சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல போறீங்க? சரி, பூமாரிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணமே, இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது எதோ யோசிச்சியா நீ? அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. மேற்கொண்டு என்ன பண்றது என்ன ஏதுன்னு ஒரு அன்னைக்கு என்னால ஒன்றும் பேச முடியல, நானும் விட்டேன். இப்ப சொல்லு சரத்து, என்ன பண்ணலாம்? ஏன் மாமா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நீங்க. நானே அதை எப்பயாவது மறக்கணும்னு இருந்தா திரும்ப அதை பத்தி பேசிட்டீங்க. இப்படி சொன்னா எப்படி சரசு? அப்புறம் அதை பத்தி பேசித்தானே ஆகணும். நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோம், நிச்சயதார்த்தம் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் பண்ணி தேதி குறிச்சிருக்கிறோம், அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுமே. இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது? இல்ல நிறுத்திடலாமா? என்ன ஏதுன்னு பேசித்தான் ஆகணும், அப்படி எப்படியா இருந்தாலும். மாமா இந்த சரவணோட கல்யாணம் முடியிட்ட மாமா, அது வரைக்கும் யாரும் எதுவுமே பேச வேணாம் என்ன. அதுக்கப்புறமா நானே ஒரு நாள் அங்கே போயிட்டு அண்ணங்கிட்ட பேசுகிறேன். நான் ஏன் இப்படி பண்ணிச்சு, எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு அண்ணங்கிட்ட கேட்குறேன். என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசிப்போங்க. ஏன் சரசு, உங்க அண்ணங்கிட்ட பேசி மட்டும் இப்போ என்ன நடக்க போகுது சொல்லு? உங்க அண்ணனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுதான் இப்போ இவங்கெல்லாம் வராம அங்கேயே மறைமுகமாக நமக்கு தெரியாமல் இருக்கிறாரு. 2வது கல்யாணமும் பண்ணியிருக்கிறாரு, பண்ணி 2 பிள்ளைங்களையும் பேத்திருக்கிறாரு. என்ன கேட்கப்பா, அவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஒரு வேளை இந்த அலமேல பிடிக்கலையோ அவங்க அண்ணனுக்கு? தெரியலையே மாமா, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் ஒண்ணுமே புரியலையே. செத்துட்டாரு சொன்னாங்களே, அது என்ன நிலவரம்? அப்ப அண்ணன் பிடிக்கல சொல்லிட்டு போயிருக்கலாமே, செத்துட்டாருன்னு ஏன் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது? அப்ப ஷோ எனக்கு ஒன்றும் புரியலங்க. நான் அண்ணன் கிட்ட முதல்ல பேசுறேன், என்னதான் சொல்லுதுன்னு பாக்குறேன். எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை இதுக்கு மேல பேசுறதுல விருப்பமே இல்ல. இதை விட்டெல்லாம் நான் நினைக்கிறேன். உண்மையே தெரிஞ்சா கூட இது நல்லாவா இருக்குது? உங்க அண்ணன் 2 கல்யாணத்தை பண்ணி 2வது பொண்டாட்டியோட பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதும் இதெல்லாம் நல்லா இருக்கா? நீயே சொல்லு சரசு, இதை விட்டுட்டு வேற சம்மந்தம் பார்ப்போம். மாமா ஏன் மாமா அவசரப்படுறீங்க? இருங்க பேசுவோம். நம்ம அண்ணன் என்ன சொல்லுதுன்னு நான் கேட்கணும்ல, நான் போய் நேர்ல அது பார்க்கணுமா இல்லையா? சரி சரசு, ஒரே புதிருக்கு மேல புதிரா இருக்குது. உன் அண்ணன் இறந்துட்டா சரி, பிடிக்கலாம் போனா சரி. உன் அப்பங்காரன் இருக்கிறானே, அவன் உன் கூட தான் இருந்தாப்ல, உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போய் இப்ப அங்கதானே இருக்கிறாரு. அப்ப அவராது தட்டி கேட்கணுமா இல்லையா? பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, நல்லா இருக்கா சொல்லு? உங்க அப்பா பண்ணது மட்டும் நியாயமா? மாமா நீங்க திரும்ப திரும்ப என்கிட்டே கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுங்க பாக்கோம். எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றேனே, அப்ப நான் என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா ஏன் அந்த மாதிரி கூட இருக்கிறாரு? ஏன் இந்த 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? சரி நம்மள ஏன் பார்க்க வரல? இன்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டா எப்படி மாமா? வாங்க வேணா போய் நேர்லயே பாப்போம். சரசு சரசு, சரி சரி விடு, ரொம்ப மனசு ரொம்ப வருத்திக்காத. சரி விடு, எனக்கு ஒன்றும் புரியாம இருக்கிறதுனால உன்கிட்ட சொல்றேன் நானு. சரி விடு, நேரில் போய் பேசிக்கலாம் விடு. சரசு சரசு என்ன சோகமா இருக்கிற? மதனி வா, மதனி வா வா. வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. சரசு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன உனக்கு கஷ்டம் வந்து போச்சு இப்ப? இவர் ஏதாவது உனக்கு சொன்னாரா? சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதனி, சும்மாதான், சும்மா அப்படியே ஒரு தூக்க கலக்கமா இருந்ததுன்னு உட்கார்ந்து, வேற ஒண்ணும் இல்ல மதனி. தூக்க கலக்கம் எனக்கு தெரியாத சரசு. நீ இன்னும் உன் பொண்ணை கட்டி கொடுக்க போறான், யார் வீட்டுக்கு போறான்ற வருத்தம் உனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானு. அன்னைக்கு அது மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து அழுது நின்றீங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சவரை அழுது நின்றீங்க. இப்ப என்னன்னா திரும்ப சோகம் ஆயிட்டேன். விடு சரசு, இப்போ உன் பொண்ணு போனா என்ன, நாங்க அங்க கூட இருக்கிறோம்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இது ஒரு சொல்லு, இப்படி சொன்னா உடனே நிக்கிறதுக்கு நாங்க ஆளுங்க இருக்கிறோம். நீ அப்படியே இதுதான் பண்ணுவ நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதனி, நான் தான் சொல்றேன்ல, சும்மா தான் உட்காந்து நானு. சரி நீ என்ன விஷயமா வந்திருக்கிற மதனியே சொல்லு. சரசு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நல்ல நாளா இருக்குது. அதான் சரி நாளைக்கு காலையில பந்தக்கால நட்டுலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு முடிவு பண்ணலான்னு வந்திருக்கேன். நீ சொல்லு சரசு, நாளைக்கு பந்தக்கால் நட்டு இல்லாமா காலையில? நாளைக்கால பந்தக்கால் நட போறீங்களா? ஆமா, நாளைக்கு நல்ல நாளா இருக்குது, அதான் நட்டுலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். என்ன நாளைக்கு காலையில நட்டுலாமா?
ஆமா ஆமா, நாளைக்கு நல்ல நாள் தான், காலண்டர்ல பார்த்தேன் நானு. நாளைக்கே வச்சிடலாம். மதனி, ஆமா மதனி, நாளைக்கு நல்ல நாள் தான், நாளைக்கே வச்சிடலாம். அப்புறம் கல்யாண தேதி வந்துருச்சுல கிட்ட, பந்தக்கலை நடணும், அடுத்து நேங்கு வைக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், அடுத்தடுத்து வேலைலாம் இருக்குது. நாளைக்கே பந்தக்கலை நட்டுடலாம் மதனியே. சரி சரசு, அதுக்காக தான் வந்தேன் நான். சரி, நீங்க வேற தூங்க போறீங்க போல, சரி தூங்குங்க. ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன் நான். அப்ப காலையில வந்துருங்கண்ணே, நான் அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் காலைல வெள்ளனை ஏந்தி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீ காலைல வாங்கண்ணா, பந்தக்கலை நட்டுருவோம். சரி மதனி, காலைல வரோம். ஏன் மாமா, மதனி ஏதாவது நம்ம பேசுறது ஏதாவது கேட்டிருக்கோன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டிருந்தா என்ன எதுன்னு பேசியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் தூங்கு போ, நானும் தூங்க போறேன். காலைல அப்புறம் பந்தக்கல் நானுமா அதுக்கார போகணும். போ, நீ போய் தூங்கு போ.